இப்படி ஒரு கொடூரமான ஜெயிலை நீங்க பாத்திருக்கீங்களா யுவர் ஆனர்? எல் சல்வடோர் நாட்டின் தலைநகரான சான் சால்வடோர், வடோர்னு இருக்குல்ல, கடந்த காலங்களில் உலகின் குற்றங்களின் தலைநகரமாக விளங்கியது இந்த நாடு. சூப்பர், குறிப்பிட்ட மாதிரி தான். அங்கு 2 கொடூரமான குற்றப்பிரிவுகள் இங்க இருந்திருக்கு. 2 தருதல குரூப் இருந்திருக்கு. ஒண்ணுக்கு பேரு பாரி O18, அடுத்தது MS-13. பொதுமக்கள் அச்சுறுத்திட்டு இருந்த இந்த 2 பெரிய குரூப்பை காலி பண்ணணும்னு 2019 பாலஸ்தீனிய வம்சாவளியை சேர்ந்த நயீப் புக்கிலேங்கிறவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. 2022 மொத்தமா 64,000 பேரையும் மொத்தமா தூக்கி ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சு இவங்களை கொடுக்குற குடைச்சல்ல வெளியில இரும எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுக்காகவே ஒரு ஜெயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஜெயிலோட பேரு CCOT. அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்ற கேளுங்க, சென்ட்ரோ டி கான்ஃபினமெண்டோ டெல் டெரரிசமோ. இப்படிதான் இருக்கு அந்த பேரு. அதில் போட்டுறேன் பார்த்துங்க. லத்தீன் அமெரிக்காவிலேயே இந்த ஜெயில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா 8 ஃபுட்பால் கிரவுண்டா உள்ள அடக்கிற அளவுக்கான பெருசு. வாழ்க்கையை 8 பிரிச்சு நாங்க சொல்லித்தரோம்னு உள்ள போட்டு கொண்டிருக்காங்க. எங்க சிறைச்சாலையை விட்டு அவங்க தப்பிக்க வாய்ப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு 11 மீட்டர் ஹைட்டில் காம்பவுண்டு, 19 கண்காணிப்பு கேமரான்னு சொல்லி 600 ராணுவ வீரர்கள், 250 காவலர்கள்னு சொல்லி இத்தனை பேர் சேர்ந்து இவங்களை மேய்க்கிறாங்க. இங்க கைதிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான எந்த யோசனையும் கிடையாது. இவங்களை திருத்துறது நம்ம வேலை இல்லை, தண்டிக்கிறது மட்டும்தான் வேலை. இவங்களை உள்ள வச்சு வெளுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே டெய்லி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. இங்க அடைக்கப்பட்ட கைதிகள் அனைவரும் கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்ட தலைவர்கள்லேருந்து பெரிய முதலிலேருந்து கடைசி கஞ்சா குடிக்கு வரைக்கும் தூக்கி மொத்தமாக தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க பலவிதமான டேட்டு குத்திருப்பாங்க. எல்லாமே இவங்க கம்பெனி முத்திரை, லேபிள்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அடுத்த சிறையில மின் விளக்குகள் 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். போடு, எவனும் நிம்மதியா தூங்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா 2 எதிர குரூப் ஒரே இடத்துல இருக்கிறதுனால லைட் ஆஃப் பண்ணோம்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கு மேல பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்கன்னு சொல்லி லைட்டே கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க. அப்படியும் சில கிராதகம் ஏதாவது பிரச்சனை எழுதிட்டு வந்துச்சுன்னா தூக்கி 15 நாள் இருட்டு அறைக்குள்ள வச்சு அவங்கள அங்க போட்டு குமுறுறது. ஒண்ணு வெளிச்சத்திலே வச்சு தூங்க விடாம டார்ச்சர் பண்றது, இல்லைன்னா இருட்டுக்குள்ள வச்சு நீ வெளிச்சத்தையே பார்க்க கூடாதுன்னு அங்க டார்ச்சர் பண்றது. அங்க அவர்களுக்கு எளிய உணவுகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. நீங்க எளியவே உணவா கொடுத்தாலும் குடிப்பீங்க. கைதிகளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்தவித சலுகைகளும் வழங்கப்படுவது இல்லை. ஜெயிலர் படத்துல இந்த கேரம் போர்டு சீன் வரும்ல, கேரம் போர்டு விளையாண்டுட்டு ஒரு பொட்டியை எடுத்து மெடல் மாதிரி கொடுப்பாப்லையே, அது மாதிரியான முட்டுகளுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அதிபர் நயீப் புக்கிலே எடுத்த இந்த அதிரடி முடிவால் ஒரு காலத்தில் குற்றங்கள் நிறைந்த நாடாக இருந்த இந்த எல் சல்வடோர் தற்போது உலகின் மிக பாதுகாப்பான நாடாக மாறியுள்ளது. மக்களின் பாதுகாப்பிற்காக அவர் எடுத்த இந்த துணிச்சலான முடிவு 2024 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுக் கொடுத்துதானே ஆகணும். மனுஷன் செஞ்சுட்டாப்ல. இதே நம்ம நாட்டை பாருங்க, கற்பழிச்சவெல்லாம் ஈஸியா உள்ள போறான், வெளில வர்றான், பச்சை குழந்தைய கூட விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க மேலெல்லாம் இறக்கப்பட்டுக்கிட்டு போற போக்களை காலி பண்ணிட்டு போங்கஜி. என்னாஜி நீங்க போங்கஜி.